So here in the building account, this is the usual adjustment. We don't have any sale or any other depreciation or any cost like that. We don't have. So the profit on sale, purchase, nothing should be posted here. Only one thing, the opening balance, and another one is the closing balance. This one is the depreciation given in the adjustment by adjusted P&L account, or you have to write it here as by depreciation within bracket adjusted P&L account. Okay, like that for the plant also. The opening balance, closing balance, depreciation they have given us 4,000. So by depreciation bracket la vandu adjusted P&L account we get 4,000. After balancing it here, we don't have any balance. So it's both the sides are balanced. Here we are having the balance on this side. So for debit side, if the balances arises, it is a cash purchase. Okay. Next, it's not necessary to open account for general reserve, but they have opened. It's not necessary or it's not compulsory. So for general reserve, usually general reserve account, the balancing figure has been transferred to adjusted P&L account. So that's why if the opening balance is 14,000, the closing balance is 18,000. The different 4,000 is transferred to general reserve. Already you all worked out the adjusted P&L account. எல்லாருமே இந்த ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன் சொல்லிட்டு போட்டிருப்பீங்க. அப்போ போடும்போது வந்து ஜென்ரல் ரிசர்வ் போட்டிருப்பீங்க, பேட் டெட்ஸ் இருக்கும், டெப்ரிசியேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஜென்ரல் ரிசர்வில் உள்ள பேலன்ஸ் வந்து எங்கே வரும் அப்படின்னா உங்களுக்கு அட்ஜஸ்டட் P&L அக்கௌண்ட்டில் வரும். அண்ட் ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன். ஸோ இதை வந்து நம்ம கரண்ட் லயபிலிட்டியாக ட்ரீட் பண்ணாததுனால, ஏன் பண்ணலை அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிறதுனால நம்ம ட்ரீட் பண்ணலை. அப்போ அதுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து இது வந்து லயபிலிட்டி. ஸோ லயபிலிட்டின்ற போது அதனுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த சைட்லையும் க்ளோசிங் பேலன்ஸ் இந்த சைட்லையும் வருது. அவங்க கொடுத்துருக்க அமௌண்ட் என்ன அப்படின்னு சொன்னால், இட் ஹாஸ் மேட் டியூரிங் த இயர். அதாவது ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் மேட் டியூரிங் த இயர். அந்த வருஷத்தில் வந்து அவங்க ப்ரொவிஷன் வந்து மேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற போது திஸ் அமௌண்ட் பை அட்ஜஸ்டட் மேட் பண்ணியிருந்தாங்கன்னா பை அட்ஜஸ்டட் P&L அக்கௌண்ட். பெய்டுன்னு சொல்லியிருந்தா இந்த சைடில் கேஷ் டாக்ஸ் பெய்டு அப்படிங்கிறத நோட் பண்ணியிருக்கணும். டூ கேஷ்ன்னு போட்டு டாக்ஸ் பெய்டுன்னு. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ரெண்டு மாதிரியும் கொடுப்பாங்க. மேட் டியூரிங் த இயர்னு கொடுத்துருந்தாங்கன்னா கிரெடிட் சைடில் பை அட்ஜஸ்டட் P&L அக்கௌண்ட்டுன்னு போட்டு அந்த அமௌண்ட் எழுதணும். டாக்ஸ் பெய்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த சைடில் போட்டு போடணும். ஸோ எந்த சைடில் போடுறோமோ அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் பேலன்ஸாக எடுக்கணும். இப்போ உங்களுக்கு ப்ரொவிஷன் மேட் அப்படிங்கிறதுனால இங்கே இந்த 19,000 போடுறோம், பேலன்ஸ் பண்ணுறோம். பேலன்சிங் ஃபிகர் இங்கே வருது. இது வந்து டாக்ஸ் பெய்டுன்னு நம்ம எடுக்கிறோம். இந்த டாக்ஸ் பெய்டு என்ன ஆகுதுன்னா பணம் வெளியில் போயிடுது. அப்போ வெளியில் போகுதுன்னா அப்ளிகேஷன் சைடில் இந்த 17,000 இங்கே போஸ்ட் ஆகும். இந்த அமௌண்ட் வந்து அட்ஜஸ்டட் P&L அக்கௌண்ட்டுக்கு 19,000 வரும். பிகாஸ் இதுவும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டில், அதனால இது வரும். தென் கம் டு த அட்ஜஸ்டட் P&L அக்கௌண்ட். அட்ஜஸ்டட் P&L அக்கௌண்ட்டில் ஓப்பனிங் இது இருக்கு, க்ளோசிங் பேலன்ஸ் எழுதிடுறோம். எழுதிட்டு உங்களுக்கு அந்த பில்டிங் அக்கௌண்ட்டில் உள்ள இந்த டெப்ரிசியேஷன் ஒரு 4,000, இங்கே உள்ள பிளான்ட்டில் உள்ள இந்த டெப்ரிசியேஷன் வந்து ஒரு 4,000. அதுக்கப்புறம் ஜென்ரல் ரிசர்வ், நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தாலே தெரியும். ஜென்ரல் ரிசர்வ் போடலைன்னா கூட பேலன்ஸ் ஷீட்டை பார்த்தாலே அதில் உள்ள அந்த 4,000 எடுத்துகிட்டு வந்துடுறோம். அப்புறம் ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷனில் இந்த அமௌண்ட்டு இந்த 19,000 டூ ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன் சொல்லிட்டு இந்த 19,000 வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே இன்ட்ரீம் டிவிடெண்ட் ஒன்று இருக்குது. மூணாவது அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. அந்த மூணாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இன்ட்ரீம் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து அட்ஜஸ்டட் P&L அக்கௌண்ட்டில் உங்களுக்கு வரும், which is 2 interim dividend. That's all. So இதை பேலன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன் 36,000. இதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் போடணும். ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுக்குனா திருப்பி சம் எடுத்துக்கோங்க. சம்மில் ஷேர் கேபிட்டல் எந்த சேஞ்சும் இல்லை, அதனால் லீவ் இட். ஜென்ரல் ரிசர்வ் ஆல்ரெடி நம்ம P&L போட்டோம், அதனால் வேறு எங்கேயும் வராது. ப்ராஃபிட் அண்ட் லாஸும் போட்டோம், சண்டே கிரெடிட்டாஸ் போட்டாச்சு, பில்ஸ் பேயபிள், ப்ரொவிஷன். ஸோ ப்ரொவிஷனில் ஏதாவது இன்ஃபர்மேஷன் லெட்ஜர் ஓப்பன் பண்ணிட்டதுனால அதுலேருந்து போஸ்ட் ஆகுமான்னு மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எஸ், ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷனில் டாக்ஸ் பெய்டுன்னு இருக்குது. அந்த டாக்ஸ் பெய்டை அப்ளிகேஷன் சைடில் நீங்கள் இங்கே போடணும். டாக்ஸ் பெய்டுன்னு அப்ளிகேஷனில் போட்டிருக்கோமா? ஓகே. தென் கம் டு த அசட் சைட். அசட் சைடில் வந்து குட்வில் டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா P&Lக்கு போயிருக்கும், பட் இது இல்லை, அதனால அதை விட்டுருக்கோம். பில்டிங் வந்து லெட்ஜர் ஓப்பன் பண்ணியிருக்கோம். பிளான்ட் எதுக்கு லெட்ஜர் ஓப்பன் பண்ணலையோ அது இன்க்ரீஸ் ஆயிருந்ததுன்னா பர்ச்சேஸ்ன்னு போடுங்க, டிக்ரீஸ் ஆயிருந்ததுன்னா சேல்னு போட வேண்டியதுதான். அது பில்டிங், பிளான்ட்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ பில்டிங்க்கு வந்து லெட்ஜர் ஓப்பன் பண்ணியிருக்கோம், பேலன்ஸ் இல்லை. பிளான்ட்டுக்கு வந்து கேஷ் பர்ச்சேஸ் இருக்குது. அப்போ இந்த சைடில் வந்து பர்ச்சேஸ் ஆஃப் பிளான்ட்னு சொல்லிட்டு அதனோட பேலன்ஸ் அமௌண்ட் போட்டிருக்கோம். ஓகே, மிச்சம் உள்ளது இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டலும் ஃபண்ட் ஃப்ரம் ஆப்ரேஷன் தான். வி கெட் த பேலன்சிங் ஃபிகர்.